வணக்கம். உங்ககிட்ட ஒரு நேரடி கேள்வி. நீங்க எப்பவாவது மத்தவங்க கையில இருக்கிற ஒரு பொருளை பார்த்து, அடடா இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டு, ஆனா அதை கேட்க தயங்கி சும்மா இருந்திருக்கீங்களா? ம். நெறைய தடவ நடந்திருக்கும். இல்லையா? ஒரு நண்பரோட பைக், இல்ல ஆபீஸ்ல பக்கத்துல இருக்கிறவர் யூஸ் பண்ற ஒரு சூப்பரான கீபோர்டு, அவங்களா பார்த்து நமக்கு கொடுக்கற வரைக்கும் மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம். ஆமா, ஆமா. அந்த மாதிரி நம்ம ஆசைகளுக்கும் அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மௌனமான இடைவெளியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட உண்மையான ஆசையின் தெளிவுங்கிற அந்த மூலக்குறிப்புகள் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள பெரிய விஷயங்கள் இருக்கு. உண்மைதான். ஒரு சின்ன கதை மூலமா நம்ம மனசோட செயல்பாடு, நம்ம மத்தவங்க கிட்ட பேசுற விதம். ஏன் நமக்கு உண்மையிலே என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிறது வரைக்கும் பல கோணங்களை அது தொட்டு காட்டுது. கரெக்ட். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவா அலசலாமா? அந்த கதையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஒரு லைப்ரரியில 2 பேர் ஒரு டேபிளோட எதிரெதிரில உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, 2 பேர் கையிலயும் ஒரு புத்தகம் இருக்கு. ஆனா 2 பேரோட கவனமும் அவங்க கையில இருக்கிற புத்தகத்துல இல்ல. இல்ல, அடுத்தவர் கையில இருக்கிற புத்தகத்துல இருக்கு. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வச்சிருக்கிற புத்தகத்தை படிக்கணும்னு ஆசை. ஆனா 2 பேருமே அதை கேட்டுக்கல. ம். சும்மா படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க பாட்டுக்கு அவர் படிச்சு முடிச்சதை நாம எடுத்துக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு முதல்ல இது படிக்கும்போது இது வெறும் கூச்ச சுபாவம் பத்தின விஷயம்னு தான் தோணுச்சு. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா அந்த மூல குறிப்புகள் இதுக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டம் இருக்குன்னு சொல்லுது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது வெறும் கூச்சம் கிடையாது. இது நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு உள் யுத்தம். அந்த மூலக்குறிப்புல ஒரு முக்கியமான வரி இருக்கு. சொல்லுங்க. நம்மால் அகத்தே மனதை எதிர்த்து மனதால் வெல்ல முடியாது. இதை யோசிச்சு பாருங்க. ஓகே. லைப்ரரியில இருக்கிற அந்த நபர் என்ன பண்றார்? பொறுமையா இரு, அவசரப்படாத, அவர் முடிச்சதும் வாங்கிக்கலான்னு தனக்கு தானே சொல்லிக்கிறார். அதாவது தன்னோட ஆசைய அடக்கி மனச கட்டுப்படுத்த முயற்சி பண்றார். ஆனா கடைசில என்ன ஆகுது? அவரால முடியல. முடியல. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து கையில இருந்த புத்தகத்தை டமால்னு டேபிள் மேல தூக்கி போடுறார். அங்கதான் விஷயமே இருக்கு. அவர் மனசோட போராடி தோத்து போறார். ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, அவர் எப்ப அந்த போராட்டத்தை நிறுத்தி ஒரு விதத்துல சரணடைறாரோ அப்போதான் அவர் நினைச்சது நடக்குது. ஆமா, அவர் புத்தகத்தை வீசின அடுத்த நொடி எதிராளி அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு தன் புத்தகத்தை அங்க வைக்கிறார். இவ்ளோ நேரம் நடந்த போராட்டத்துக்கு ஒரு நொடியில தீர்வு கிடைக்குது. இது கேட்க ஒரு மாதிரி முரணா இருக்கு. போராடுறத நிறுத்தினா ஜெயிக்கலாங்கிறது. நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்? இது எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். ரொம்ப சிம்பிளான உதாரணம். ராத்திரி தூக்கம் வராம கஷ்டப்படும் போது. இது நிறைய பேருக்கு இருக்கும். நான் தூங்கியே ஆகணும், சீக்கிரம் தூங்கணும்னு மனசுக்குள்ள எவ்ளோ போராடுறோமோ அந்த அளவுக்கு தூக்கம் தள்ளி போகும். ஆனா சரி, தூக்கம் வந்தா வரட்டும், இல்லனா பரவாயில்ல, நான் அந்த போராட்டத்தை விட்டுட்டோன்னா கொஞ்ச நேரத்துல நம்ம அறியாம தூங்கிடுவோம். அதேதான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும் போதும் இதேதான் நடக்கும். ஆமாமா, இது எனக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை என் வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன். வீடு பூரா வெறித்தனமா தேடினேன், கிடைக்கவே இல்ல. ம். டென்ஷன் ஆயிடுச்சு. பயங்கர டென்ஷன். போச்சு, தொலைஞ்சது தான் கோபமா போய் சோஃபால உட்கார்ந்தேன். அப்படி உட்கார்ந்து சும்மா இருந்த 2வது நிமிஷம் என்னாச்சு? கண்ணு நேரா டீப்பாய்க்கு அடியில கிடந்த சாவி மேல போச்சு. நான் போராடுறத நிறுத்தின பிறகுதான் அது என் கண்ணுல பட்டது. நீங்க சொல்றது இதுதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான். அந்த சரணடைதல்ங்கிறது முயற்சியை கைவிடுறதில்ல. ஓகே. அந்த போராட்ட மனநிலையிலிருந்து விடுபடுறது. அந்த லைப்ரரி நபர் தன்னோட மனச கட்டுப்படுத்த போராடுறத நிறுத்தினப்போ ஒரு செயல் மூலமா, அதாவது புத்தகத்தை எறிவது மூலமா தான் விரக்தியை வெளிப்படுத்தினா. அந்த செயல் அடுத்தவருக்கு ஒரு சிக்னலா மாறிடுச்சு. ஆமா, பிரச்சனையை தீர்த்து வச்சுது. ஆனா இவ்ளோ பெரிய மனப்போராட்டமே இல்லாம இன்னும் சுலபமா இது முடிச்சிருக்கலாமே. கரெக்ட். நீங்க மனசுல இருந்ததே சொல்லிட்டீங்க. இந்த சரணடைதல் தத்துவம் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா அதுக்காக 1 மணி நேரம் வீணாகணுமா? தேவையே இல்ல. அவங்க 2 பேரும் சும்மா வாய திறந்து, ஹலோ, நீங்க படிச்சு முடிச்சது அந்த புக்கை கொஞ்சம் தர்றீங்களா அன்னு கேட்டிருந்தா 5 செகண்ட்ல விஷயம் முடிஞ்சிருக்குமே. முடிஞ்சிருக்கும். ஏன் அவங்க கேட்கல? அந்த மூலக்குறிப்பு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம். இதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. உண்மை. அந்த ஒரு சின்ன பயம்தான் இவ்ளோ பெரிய டிராமாவுக்கு காரணம். நான் கேட்டா அவர் என்ன தப்பா நினைப்பாரோ, நான் அவரை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைப்பாரோ. இந்த சின்ன சின்ன கற்பனையான பயங்கள் தான் நம்மள பேச விடாம தடுத்துருது. இதனால தேவையில்லாத குழப்பமும் நேர விரயமும் தான் மிச்சம். ஆமா. இதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல உதாரணம் இருக்குமே. அந்த மளிகை கடை உதாரணம். அது இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நாம அவசரமா ஒரு மளிகை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். போய் நின்னு கொஞ்சம் பருப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கடைக்காரர் நம்மள ஒரு மாதிரி பாப்பார்.
என்ன பருப்புங்க, துவரம்பருப்பா, பாசிப்பருப்பா, உளுந்தம்பருப்பான்னு ஒரு லிஸ்டே போடுவார். கரெக்ட். நாம ஒன்ன சொன்னா எவ்வளோ வேணும், 100 கிராமா, 1/4 கிலோவான்னு அடுத்த கேள்வி வரும். நம்ம அவசரத்துக்கு இது எரிச்சலா இருக்கும். அதுக்கு பதிலா நாம கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆனா ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தா எந்த கேள்வியும் இல்ல, பதிலும் இல்ல, நேரடியா பொருள் நம்ம கைக்கு வந்திருக்கும். அதுதான். அங்கே கோரிக்கை எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு செயல்பாடு வேகமா இருக்கும். இதுதான் மளிகை கடை தத்துவம். ஓ, நல்லா இருக்கு இந்த பேரு. இந்த தெளிவு அந்த லைப்ரரியில இருந்திருந்தா அந்த 1 மணி நேரத்துல 2 பேருமே அவங்க விரும்பின புத்தகத்தை படிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், மளிகை கடையில கேக்குறது சுலபம். அது ஒரு வியாபார உறவு. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆபீஸ்ல இப்படி நேரடியா கேக்குறது சில சமயம் தப்பா தெரியாதா? கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா, இல்லாட்டி டிமாண்ட் பண்ற மாதிரி தெரியாதா? புரியுது. தெளிவா இருக்கிறதுக்கும் முரட்டுத்தனமா இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கே. ரொம்ப நல்ல கேள்வி. இங்க தான் நம்ம தெளிவையும் அதை வெளிப்படுத்தும் விதத்தையும் பிரிச்சு பார்க்கணும். ஓகே. தெளிவா கேக்குறதுன்னா அதிகாரமா கேக்குறதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த புத்தகத்தை உடனே கொடுங்கன்னு கேக்குறது முரட்டுத்தனம். ஆமா. ஆனா மன்னிக்கவும், நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பல. ஆனா நீங்க படிச்சு முடிச்சதும் இந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கலாமா? எனக்கு ரொம்ப நாள் இதை படிக்கணும்னு ஆசை. நீ கேக்குறதுல தெளிவும் இருக்கு, மரியாதையும் இருக்கு. ஓகே, இது புரியுது. நம்ம கோரிக்கையை எப்படி முன்வைக்கிறோங்கிறது முக்கியம். ஆக முதல் பாடம் மனசோட போராடாத, தேவைப்பட்டா சரணடை. 2வது பாடம் பயத்தை விட்டுட்டு மரியாதையான முறையில தெளிவா கேளு. இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். நாம என்ன கேக்குறோங்கிறது, இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? மிக மிக முக்கியம். நாம எப்படி கேக்குறோங்கிறத விட நாம என்ன கேக்குறோங்கிறத பத்தி யோசிக்கிறது தான் இன்னும் ஆழமான விஷயம். சொல்லுங்க. அந்த மூலக்குறிப்புல ஒரு எச்சரிக்கை இருக்கு, கவனிச்சிங்களா? எதையோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற நினைப்பில், வேட்கையில் இருப்பதையும் இழப்பது ஆபத்தானது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் கனமா இருக்கே. இதுதான் எல்லாத்திலயும் முக்கியமான புள்ளி. அதாவது ஒரு ஆசைய துரத்துற வேகத்துல நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களை கூட எழுந்துருவோம்னு சொல்றீங்களா? இது பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதுதான் உண்மை. அந்த லைப்ரரி நபரை மறுபடியும் எடுத்துக்கலாம். சரி. அடுத்தவர் கையில இருக்கிற புத்தகத்தின் மேல இருந்த ஆசையில அவர் என்ன செஞ்சார்? தன் கையில இருந்த புத்தகத்தை வெறுப்போட தூக்கி எறிஞ்சார். ஆமா. ஒருவேளை அவர் கையில இருந்த புத்தகமும் ஒரு நல்ல புத்தகமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த புது ஆசை பழையட்ட மேல இருந்த ஆர்வத்தை கொன்னுடுச்சு. இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா வாழ்க்கையில பெரிய ஆசைகளை துரத்தும் போது நாம எதையெல்லாம் இழக்கிறோனே தெரியாம இழந்துடுவோம். இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்ல முடியுமா? அப்பதான் இதோட தீவிரம் புரியும். நிச்சயமா. ஒருத்தருக்கு ஒரு பெரிய கம்பெனில CEO ஆகணும்னு ஆசைன்னு வச்சுக்குவோம். அதுக்காக ராப்பகலா உழைக்கிறார். குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதில்ல, நண்பர்களை பாக்கறதில்ல, உடம்ப பத்தி கவலைப்படுறதில்ல. ஓகே. பல வருஷ கடின உழைப்புக்கு பிறகு அவர் அந்த CEO பதவிய அடைஞ்சிடுறார். அவருக்கு பணமும் புகழும் கிடைக்குது. ஆனா திரும்பி பார்க்கும்போது குடும்பம் இருக்காது. மனைவி விவாகரத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. பிள்ளைகள் யாருன்னே தெரியாத அளவுக்கு வளர்ந்திருப்பாங்க. உடம்புல பாதி வியாதிகள் வந்திருக்கும். இப்போ சொல்லுங்க, அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? வா, இது ஈக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. அவர் துரத்தின அந்த ஆசை அவரோட வாழ்க்கையோட அஸ்திவாரத்தையே காலி பண்ணிடுச்சு. அதேதான். மூலக்குறிப்புல சொல்ற மாதிரி சில ஆசைகளை அடைஞ்ச பிறகுதான் தெரியும் அது நமக்கு தேவையே இல்லாத ஒண்ணுன்னு. அது நம்ம நிம்மதி, நிறைவுன்னு எல்லாத்தையும் அசைச்சு பார்க்கக்கூடியதுன்னு அப்போதான் தெரியும். அதனால ஒரு ஆசையை நோக்கி ஓடுறதுக்கு முன்னாடி நாம ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும். ஓகே. இந்த மூலக்குறிப்பு சொல்ற கடைசி பாடம் இதுதான். முதலில் நாம் நம்முடைய உண்மையான தேவையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஏணி சோதனை மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அதாவது நாம ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஏணி சரியான சுவத்துல தான் சாத்தி வைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இல்லனா கஷ்டப்பட்டு உச்சிக்கு போன பிறகுதான் தெரியும் நாம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு. ஆமா. அப்போ என்ன பண்றது? சரியா சொன்னீங்க. அந்த சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். எனக்கு உண்மையிலே இந்த CEO பதவி வேணுமா, இல்ல சமூக அந்தஸ்துக்காக ஆசைப்படுறானா? இந்த பதவியை அடைஞ்சா நான் எதையெல்லாம் இழக்க நேரிடும்? அந்த இழப்புக்கு இந்த வெற்றி ஈடாகுமா? இந்த கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கணும். அப்போ அந்த லைப்ரரிக்கு திரும்பி போனா அந்த நபர் புத்தகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல தனக்குத்தானே கேட்டிருக்கணும், எனக்கு ஏன் அந்த புத்தகம் வேணும்? ஆமா. அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? என் கையில இருக்கிற புத்தகம் அவ்வளவு மோசமாவா இருக்குன்னு யோசிச்சிருந்தா ஒருவேளை அந்த ஆசையோட தீவிரம் குறைஞ்சிருக்கலாம் இல்லையா? குறையலாம், அல்லது அந்த ஆசை இன்னும் உறுதியாகலாம். ஆனா அந்த சுய பரிசோதனைக்கு பிறகு அவர் கேட்கும் விதம் சச்சன் மாறி இருக்கும். எப்படி? ஒரு விரக்தியான வெறியோட கேட்காம ஒரு தெளிவான அமைதியான தேவையோட கேட்டிருப்பார். அந்த உள்தெளிவு
வெளிப்படையான சம்பாஷணைய இன்னும் எளிதாக்கியிருக்கும். ரொம்ப அருமை. அப்போ நாம இன்னைக்கு விவாதிச்ச விஷயங்களை ஒரு கோர்வையா பார்க்கலாம். இது வெறும் தனித்தனி யோசனைகள் இல்ல, ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைக்கப்பட்டிருக்கு. ஆமா. முதல் கட்டம் மனசோட யுத்தம். நமக்குள்ள ஒரு ஆசை எழும்போது அதை கட்டுப்படுத்த நினைச்சு போராடுறோம். இதுக்கு நாம கத்துக்கிட்ட பாடம் லைப்ரரி சரணடைதல். தி லைப்ரரி சரண்டர். ஆமா, சில சமயம் போராட்டத்தை நிறுத்துறது தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. ஆனா அது மட்டுமே தீர்வில்ல, அது ஒரு தற்காலிக வழி. கரெக்ட். அதனால நாம 2வது கட்டத்துக்கு வரோம், தெளிவான தகவல் தொடர்பு. அந்த உள் போராட்டத்தை தவிர்க்க நாம பயத்தை விட்டுட்டு தேவைகளை தெளிவா கேட்கணும். இதுக்கு நாம கத்துக்கிட்ட பாடம் மளிகை கடை தத்துவம், த grocery ஸ்டோர் பிரின்சிபிள். 100 கிராம் துவரம் பருப்பு மாதிரி நம்ம தேவைகள் வாழ்க்கையிலயும் தெளிவா இருக்கணும். இது நடைமுறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு கருவி. ஆனா அந்த கருவியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வீட்டுப்பாடம் இருக்கு. அதுக்கா 3வது மற்றும் கடைசி கட்டம். உண்மையான தேவையை அறிதல். ஆமா, ஒரு ஆசையை துரத்தி போறதுக்கு முன்னாடி அது நமக்கு உண்மையிலேயே தேவையா, அதனால நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஆட்டம் காணுமான்னு யோசிக்கணும். இதுக்கு நாம கத்துக்கிட்ட பாடம் ஏணி சோதனை, த லேடர் செக். நம்ம ஏணி சரியான சுவத்துல தான் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். இந்த 3 படிகளும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிக்க முடியாதது மாதிரி தெரியுது. ஆமா, இது ஒரு சுழற்சி மாதிரி. ஒரு ஆசை உருவாகுது, அது உள் போராட்டத்தை உண்டாக்குது. அந்த போராட்டத்தை தீர்க்க தெளிவா பேசணும். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஆசையே சரிதானான்னு யோசிக்கணும். இந்த சுய பரிசோதனை தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த விவாதத்துல நான் ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்ளோ நேரம் நம்ம ஆசைகளை மத்தவங்க கிட்ட எப்படி தெளிவுபடுத்துறதுன்னு பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆசைகளை நமக்கே நாம தெளிவுபடுத்திக்கிறதுக்கான முதல் படி என்னவா இருக்கும்? ஓகே. அந்த மூலக்குறிப்புல இருக்கிற கதை, செயல், விளைவு பத்தி பேசுது. நான் கேக்குறேன், அந்த செயலுக்கு முந்திய எண்ணத்தை பத்தி நாம யோசிச்சோமா? அதாவது ஒருவேளை அந்த லைப்ரரியில இருந்த நபல் அந்த புத்தகத்தின் மேல ஆசைப்பட்ட அந்த முதல் நொடியிலேயே ஒரு நிமிஷம் இந்த ஆசை எங்கிருந்து வருதுன்னு தன்னைத்தானே கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் செயல்பாடு மொத்தமா மாறி இருக்கலாம். ஒருவேளை அந்த புத்தகம் மேல இருந்த ஆசையே போயிருக்கலாம். இருக்கலாம். இல்லனா அதை இன்னும் உறுதியா ஆனா அமைதியா கேட்கறதுக்கான தைரியம் வந்திருக்கலாம். இருக்கலாம் இல்லையா? அப்போ மத்தவங்க கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே சரியான கேள்விகளை கேக்குறது தான் உண்மையான தெளிவோட முதல் படி. ஆமா. அந்த உள் உரையாடல் சரியா நடந்தா வெளி உரையாடல் தானா சரியாகிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. நம்ம கிட்ட நாம பேசிக்கிறது தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். இந்த அருமையான கலந்துரையாடலுக்கு நன்றி. நன்றி. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் இத பத்தி யோசிப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டிருங்கள்.